ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்பை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நியூ கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டைம் ஏர்னிங் ஆப்பை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஜாப் பற்றின ரிவ்யூஸ் தான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வந்துட்டுருக்கு, எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வரல அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் ரிவ்யூவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸ்டு டைப் ஆப். சரியா? ஃபிக்ஸ்டு டைப் ஆப் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும்னு வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் எப்படி ப்ராஃபிட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்போது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 7 நாளில் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். சரியா? அந்த மாதிரி தான் இந்த ஃபிக்ஸ்டு டைப்பில் இருக்குது. ஒவ்வொரு ஆப்பில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா? அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்துட்டாங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் வித்ட்ராவல் கொடுத்து அவங்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. சரியா? இந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் இல்லைனா வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து லிங்க் எடுத்துருவேன். அதாவது இந்த ஆப் வந்து கரெக்டாக எத்தனை நாள் வேலிட்டி கொடுத்துருக்காங்க, 30 நாள் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆப் வந்து ஒரு ஒன் வீக் ஆகுது. சரியா? இன்னும் ஒரு 2 வீக் வந்தால் கூட நமக்கு வந்து இனிமேல் யூஸ் பண்ணலாம். 2 வீக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது ரிஸ்க்கு. சரியா? நான் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் லாஸ்ட் 1 வீக்லேயே நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துருவேன். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போது இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 7 டேஸில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுனா ப்ரொடக்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா இதில் லெவல் 0 அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். அதில் 477 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு 95 ரூபான்னு சொல்லிட்டு 7 நாளுக்கு அப்புறம் நமக்கு 667 ரூபா நமக்கு இதில் வந்து ப்ராஃபிட் வரும். சரியா? 7 நாளுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் 677 ரூபா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? இதில் ஃபிக்ஸ்டு டைப்பில் அதிகபட்சமாக ஃபிக்ஸ்ட் டைப்பில் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த ஆப்பில் ஃபிக்ஸ்டு டைப்பில் 7 டேஸ்க்கு அப்புறம் வித்ட்ராவல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சரியா? இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து 10 நாளுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். 1570 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2198 ரூபா கிடைக்கிது. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் இதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் வரும். சரியா? டோட்டலாக ஒரு நாளைக்கு 219 ரூபான்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு 2198 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து அதாவது க்ளோசிங் ஸ்டேஜுக்கு 1 வீக் முன்னாடி, அதாவது 1 வீக் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட். சரியா? நீங்கள் க்ளோசிங் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வராது. அதையும் சொல்லிட்டுறேன். இப்போதைக்கு இது வந்து இப்போ தான் லான்ச் ஆகி 1 வீக் ஆகுது. சரியா? டேட்டு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்போதைக்கு எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா உங்கள் ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் பை பண்ணலாம். மற்றபடி கீழே இருக்கிற அந்த 15 நாள் 20 நாள் இந்த ப்ராடக்ட்லாம் பை பண்ணாதீங்க. இதெல்லாம் ரிஸ்க். சரியா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே பை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் மேலே இருக்கிறத மட்டும் பை பண்ணிக்கோங்க. சரியா? 7 நாளாக ப்ராஃபிட் வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் பார்க்க வந்தீங்கன்னா இதில் 1 டே, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், 250 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் 420 ரூபா வரும். சரியா? அதை நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்க்ளூசிவில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும். சரியா? இந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் உங்களால் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் VIP 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லெவல் 2 லெவல் 3 அப்படிங்கிறது VIP 2 VIP 3. VIP 2 அப்படின்னா அதை லெவல் 2னா 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ரொடக்ஷனில் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா தான் இதை பை பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம். ப்ரொடக்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட்டு இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவில் இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு 1 டேக்கு அப்புறம் இந்த வித்ட்ராவல் கொடுத்துட்டிங்கன்னா இல்லை 420 வந்துடும். அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனில் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. டெலகிராம் சேனலில் அப்டேட் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனில் 11/1 ஒரு 3 டேஸ் 4 டேஸில் ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 2 நாளுக்கு அப்புறம் நமக்கு
ஒரு 400 ப்ராஃபிட் வருது லெவல் 1 அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் சரியா. அது ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாளில் லெவல் 1 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் சரியா. நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கினா ப்ராஃபிட் வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் சரியா. மினிமமாக இதில் 200 இருந்துச்சுனாலே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம காலைல வித்ட்ராவல் கொடுத்தோம்னா ஈவினிங் வந்துடுது. ஸோ இது எப்படி அப்படின்னா HCL அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா அந்த மாதிரி சரியா. ஃபிக்ஸ்டு டைப்பில் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட் வந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் இதில் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷனில் 7 நாளுக்கு அப்புறமே நமக்கு ப்ராஃபிட் வருது. எக்ஸ்க்ளூசிவில் 1 நாளுக்கு அப்புறமே ப்ராஃபிட் வருது சரியா. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டு, செகண்ட் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் சரியா. மற்றபடி கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் பை பண்ணாதீங்க, இதெல்லாம் ரிஸ்க் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பை பண்ண முடியாது, ஏன்னா விஐபி லெவல் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்குது சரியா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ.